வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம். மண்டல் டு கேளம்பாக்கத்துக்கு வந்தாலும் ஈஸ்ட் தாம்பரம் போகிறதுக்கு முப்பீடு வழியா போவோம் இல்லையா? ஸோ அந்த வெங்கம்பாக்கம். ஸோ நம்ம வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து உள்ளே வந்தால் எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க. ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நமக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக டெவலப் ஆன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு 55ங்க. நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு 1650 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு போட்டாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது எல்லா சந்து பொந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் கிட்ட வருது இல்லையா? அதனால் பார்த்தோன்னா ரோடு பொறுத்த வரையும் பார்த்தோன்னா டோட்டலாகவே எல்லாத்தையும் சின்ன சின்ன அங்கங்கே ஒரு சில வீடுகள் இருந்தால் கூட ரோடெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இது சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெங்கம்பாக்கம் பார்த்தோன்னா அடுத்து ஈஸ்ட் தாம்பரம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்கொயரி பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த மப்பேடு வெளியில் வந்தோன்னா 200 அடி ரோடு போட்டாங்க. ஸோ அந்த ரோட்லேருந்து பார்த்தோன்னா இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடை பார்த்தோன்னா ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா பெரிய ரோடாக ஒரு 60 இல்லை 80 ஃபீட் ரோடாக டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ மக்கள் வந்து போக்குவரத்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. நீங்கள் அதையும் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காசா கிராண்ட் வில்லா ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டதுக்கப்புறமா பெரிய பெரிய ஐயர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களாம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நோக்கி வந்து வெளியே வரலான்னு பார்த்தாங்க. பட் இதுவே சிட்டி மாதிரி ஆகிடுச்சு இப்போது. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்டு ஏரியா தான் இது. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைனாக ஃபுல்லாக வீடு தாங்க. இந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தோன்னா லேண்ட் வந்து 5000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ளே போயிடுச்சு. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 மீட்டர் 600 மீட்டர் உள்ளே தள்ளி போனாலே நம்ம அந்த ரேட்டுக்கு வந்துடுச்சு. நீங்கள் உள்ளே போய்ட்டு டாலர் சிட்டி எல்லாம் பார்த்தோன்னா அந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு 30 ஃபீட் ரோடு இது நமக்கு ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சின்னதாக ஒரு லெஃப்ட் எடுத்து சாரி ரைட் ஒரு வீட்டை மட்டும் ஒரு ரைட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு போயிடுவோம். ஸோ இந்த வெங்கம்பாக்கம் மெயின் ரோடுக்கு போகணுன்னா 500 மீட்டர் தாங்க வரும். அதே போல் நம்ம கேளம்பாக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு போனால் 1 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.25 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ எனி டைம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர் கடை தாங்க இருக்குது. ஸோ நாம் தான் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணலாம். நம்ம கடை தான் பேசணும். இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. பிளாட் வந்து என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு நம்ம நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே சொல்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ சொத்தை நீங்கள் கொடுத்தா எந்த மாதிரி மனசில் வச்சுட்டு பார்ப்பீங்களோ அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம பெருங்கலத்தில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருந்தோம். அந்த சொத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட் ரேட்டு நீ என்கொயரி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் ரேட்டு தெரியுங்க, ஆனால் அதை விட கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்முடைய சொத்தாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் என்ன போதோ அந்த ரேட் தான் கொடுக்க நினைப்போம். ஸோ மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக கொடுத்து வாங்குறது தான் யாரும் மனசு வராது. ஆனால் மார்க்கெட் ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ரேட்டும் ரொம்பவே உடச்சி பார்த்திங்கன்னா நம்முடைய சொத்தையே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட பார்த்திங்க அப்படின்னா அது கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நல்ல மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் உடச்சி கொடுக்கலாமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சொத்து வாங்குறதுனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, நீங்கள் எந்த சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த நீங்கள் எதிர்பார்க்குற ரேட் என்ன போயிட்டுருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் சுலபமாக முடியும். வியாபாரம் சுலபமாக முடிச்சுட்டு உங்களுடைய சொத்தை நீங்கள் வாங்கிட்டு ஈஸியாக போகலாம். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எங்கே யார் மூலமாக எங்கே வாங்கினாலும் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்கு போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு டைம் ரேட் என்கொயரி பண்ணிக்கோங்க. அப்போது இந்த இடத்துல இதுதான் ரேட்டு போகுது அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லி அதிலிருந்தும் கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஆனால் ஒரு 4500 ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா 3500 4000 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது 50 100 பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைக்கலாம். இல்லை பேமெண்ட்டை பொறுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைக்கலான்ற ஒரு சூழ்நிலையில் குறைச்சி கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். உடனே வீடு கட்டி குடியேறலாம். சேஃபான லொக்கேஷனுங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான்